வணக்கம். இன்றைக்கு நம்மளோட கூட கிருபாவதி அம்மா தன்னுடைய சாட்சிய பகிர்ந்துக்க கொள்ள இருக்காங்க. எப்படி அவங்க கர்த்தரை தெரிந்துக்கிட்டாங்க, தேவன் எப்படி அவங்கள அழைச்சாங்க அப்படின்றத குறித்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எங்க பிறந்து வளர்ந்தீங்க? நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை. ஓகே. இது உங்களது உமா ராணின்றது உண்மையான பேரா இல்ல கிருபாவதின்றது உங்களுடைய பேரா? உமா ராணின்றது எங்க அம்மா அப்பா வச்ச பேரு. கிருபாவதின்றது ஞானஸ்தானம் பேரு. ஓகே, சரிம்மா. நீங்க எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுட்டீங்க? நான் ஆண்டவரை தேடி போலம்மா, ஆண்டவர் தான் ரொம்ப தேடி வந்தேன். எப்படின்னா எனக்கு 1989 ஆண்டவர் என்ன தேடி வந்தாரு. எப்படி அப்படின்னா, ஒரு சொப்பனத்துல எங்க வீட்டுல எல்லாருமே ஐயப்ப மலைக்கு மாலை போடுவாங்க. சரிம்மா. மாலை போட்டுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஹால், அதுலயேதான் எங்களுடைய என் தம்பி, 2 தம்பிங்க, நானு, என் மகன், எங்க அம்மா எல்லாருமே அந்த வீட்டுலதான் இருப்போம். மாலை போட்டதால என்ன பண்ணிட்டாங்க, எங்க அண்ணன் வீட்டுல படுக்க சொன்னாங்க. கொஞ்சம் 2 தெரு தள்ளி எங்க அண்ணன் வீடு. எங்க அண்ணன் வீட்டுல படுக்க என்ன அனுப்பிச்சிட்டு, ஏன்னா நான் தலைக்கு ஊத்தினால எங்க அம்மா வீட்டுல சேர்க்கல. எங்க அண்ணன் வீட்டுல போய் நான் படுத்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு தரிசனம். சரிம்மா. தரிசனம் அப்படின்னா ஒரு 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 புருஷன் பொண்டாட்டி 2 பேர், அவங்க எனக்கு பழகுன மாதிரிதான் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, என்ன ஒரு கூட்டிட்டு போறாங்க. நான் உங்களை கேட்டு எங்க கூட்டு போறீங்க என்ன அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்ல. அவங்க பார்த்து போறாங்க, நானும் அவங்க கூட போறேன். போகும்போது அவர் கையில ஒரு பொருளும் இல்ல, ஒரு பொருள் கிடையாது. என்ன கூட்டிட்டு போறாங்க 2 பேரும். எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்குதா, அவங்க கூட பேசிக்கிட்டே போறேன். போன ஒரு பெரிய இடம், அந்த இடத்துல யாருமே இல்ல. ஒரு சின்ன சின்ன செடிங்க தான் முழங்கி இருக்காங்க. அந்த என்ன கொண்டு போனதுமே அவரு ஒரு பாயை விரிக்கிறாரு, பாய். நான் யோசனை பண்றேன், இவர் கையில ஒண்ணுமே இல்லையா, நம்ம கூட சும்மா தானே பேசிட்டு இருந்தாரு, பாய் வச்சிருந்தாரு, எங்க வச்சிருந்தாரு அப்படின்னு யோசனை பண்றேன். அதுக்குள்ள பாய் போட்டு அந்த அம்மா உட்காந்துட்டாங்க. அவர் என்ன சொன்னாங்க, நீ உட்காருமான்ட்டு என்ன உட்கார வச்சுட்டு அவரும் உட்காந்துக்கிறாரு. நாங்க 3 உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கும் போது அவர் உட்கார்ந்த ஸ்பாட்ல என்ன பண்ணாரு, ஒரு பைபிள் எடுத்து கொடுத்தாரு. பைபிள்னா அது சின்னதா இல்ல, அவ்வளவு பெரிய பைபிள். அது கையில கொடுத்து படிமான்றாரு. நான் ரொம்ப தெரிஞ்சவரா இருந்தனால சொல்றேன், எனக்கு இதெல்லாம் படிக்க தெரியாது, என்ன விடுங்கன்ற. நான் இல்லம்மா, நீ ரொம்ப அமைதியா பேசுறாரு. அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல, ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. அவருதான் என்ன பேச வைக்கிறாரு. அம்மா நீ படிமா, நீ படி, உனக்கு புரியலன்னா என்ன கேளு, நான் சொல்றேன், நான் உனக்கு சொல்லி தரேம்மா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு பைபிள வாங்கினேன். பைபிள் ஒரு அடுத்த செகண்ட் என்ன, பாக்கெட்ல கை விட்டு ஒரு வெள்ளை துணி எடுக்கிறாரு. அந்த வெள்ளை துணியை எடுத்தா அது ஸ்கொயரா இருக்கு. அந்த ஸ்கொயரை அவர் மடியில வச்சு அதை முக்கோணமா ஆக்குறாரு. முக்கோணமா ஆக்கி அவரே என் தலையில கட்டியும் விடுறாரு. கட்டி வச்சுட்டு இப்ப நீ பைபிள் படிமான்றாரு. நான் சொல்றேன், எனக்கு புரியாது, படிச்சாலும் எனக்கு புரியாதுன்ற. இல்லம்மா புரியும், நீ படி, நீ புரியனா என்ன கேளு, நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாருமா. இதுக்கு நீ எழுதிக்கிட்டேன் கனவுல. அவ்வளவுதான் அதோட. அப்போ 1989 டிசம்பர் மாதம் நடக்கிற சம்பவம் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க மலைக்கு போறாங்க, மலைக்கு ஒரு 4 நாள்ல போறாங்க. எங்க அம்மா அது வரைக்கும் வீட்டுக்கே வராத அப்படின்ட்டாங்க எங்க அம்மா. சரி சொல்லிட்டு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. எழுந்து பாக்குறேன், மணி 12 சும்மா படுத்துட்டேன். சரி படுத்து மறுநாளும் அதே மாதிரி நான் வீட்டுக்கு போல. மறுநாளும் எங்க அண்ணன் வீட்டுலதான் போய் படுக்கிறேன். சரி வேலைக்கு போயிட்டு வந்து எங்க அண்ணன் வீட்டுலதான் படுக்கிறேன். மறுபடியும் மறுநாள் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு அப்படின்னாக்கா, நானு ஒரு பையன் இருக்கான், அவங்க என்ன தொட்டிட்டு வர மாதிரி இருக்குது. நான்
தான் போறேன், கோபமாவோ இல்ல அவங்க சண்டை போட்டோ இல்ல பயந்தவோ இல்ல, சிரிச்சுக்கிட்டே போறேன். சிரிச்சுக்கிட்டே போக சொல்ல ஒரு வீடு, பெரிய பங்களா. பங்களானா எப்படி அந்த பங்களாவை சொல்றது, இந்த சினிமாவெல்லாம் பாப்போம் தெரியுமா, வீட்டுக்குள்ளேயே பக்கிட்டு போவோம், அப்படி பாத்துருக்கேன் பங்களாக்குள்ள. சொல்லுவாங்க அந்த பேர் கூட எனக்கு தெரியல. ஆமா, பெருசா இருக்கு. அந்த வீட்டுக்கு ஒருத்த கூட இல்லம்மா. உள்ள ஏன் வரன்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. நான் பாட்டு உள்ள போறேன். உள்ள போட்டு அந்த படிக்கட்டு வருது பாரு, அந்த படிக்கட்டு மேல சிகப்பு அந்த விரிப்பு விரிச்சிருக்காங்க அந்த தட்டு, அந்த மெட்டு மேல. அந்த படிக்கட்டுல ஏறி போறேன். படிக்கட்டு எந்தல அந்த படிக்கட்டு முடியுது தெரியுமா, அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு முன்னாடி 2 பேர் நிக்கிறாங்கம்மா. வெறும் வெள்ளை அங்கி போட்டு 2 பேர் நிக்கிறாங்க. நான் பார்த்ததுமே ஏறதுக்கு தயங்குறேன். அப்படியே ஏறி போயிட்டேன். எங்களை போக சொல்ல இந்த பக்கம் ரூமு, இந்த பக்கம் ஒரு பெரிய பெஞ்சு, இந்த சிஎஸ்ஐ சர்ச் எல்லாம் இருக்கு, பாத்திருக்கியா? ஆமா பாத்திருக்கேன். அந்த மாதிரி பெஞ்சு போட்டிருக்கு, அதுல போய் உட்காந்துட்டேன். தோட்டிக்கிட்டே வந்தான் பாரு, அந்த பையனும் வந்து அந்த பெஞ்ச்ல உட்காடுறான். அவன் உட்காந்து நான் ஒதுங்கி போறேன். அவன் என் கிட்ட வரான், நான் ஒதுங்கி போறேன். அந்த பெஞ்ச் எதுக்கு போனதை நான் என்ன பண்றேன், எட்டி பாக்குறேன். ரூம் இருக்கு, அந்த ரூம் வாசல்லதான் இவங்க 2 பேர் நிக்கிறாங்க. சரி, அந்த ரூமை எட்டி பாக்குறேன். எட்டி பார்க்க சொல்ல அது உள்ள 2 பேரு வெள்ளை அங்கி போட்டு முழங்க ஜெபிக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு அதான் ஒரு டேபிள் இருக்கு, சின்னதா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அது மேல வந்து ஒரு ஏசப்பா சிலை, வெள்ளை ட்ரெஸ்ஸோ சிகப்பு அங்கி மேல போட்டு சிகப்பு சால் போட்டிருக்கிற மாதிரி இருக்கு அந்த பொம்மை, அந்த சிலை. சரி, அவருடைய காலாண்ட பயங்கரமா இருக்குது ரோஜா பூ. அந்த ரோஜா பூ நம்ம நம்ம இங்க பூமியில பாத்துருக்கோமானே தெரியல, அவ்வளவு அழகா இருக்குது அந்த ரோஜா பூங்க. அந்த பாதத்தாண்ட பறக்கி வச்சிருக்கு அந்த சிலை இருக்கு. 2 பக்கம் நம்ம கை ஜனத்துல 2 மெழுகு வச்சு எரியுது. புரியுதா? மெழுகு வச்சு பாக்குறேன், அலைய பாக்குறேன், பூவை பாக்குறேன், முழங்கால் போட்டு நிக்கிறேன், அவங்களே பாக்குறேன், பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த பையன் கிட்ட நெருங்கி வர வர என்ன பண்றேன், டக்குன்னு போய் அவங்க 2 பேருக்கு நடுவுல போய் முழங்கால் போட்டேன். சரி, என்ன இவங்க முன்ன நிக்கிறாங்களா, அவங்க ஏதாவது திட்டுவாங்களோன்னு நினைச்சு அப்படியே யோசனை பண்ணேன். ஆனா என்ன பாக்குறாங்களே தவிர சிரிக்கவும் இல்ல, பேசவும் இல்ல, ஒன்னும் செய்யல. அவங்க அப்படியே நிக்கிறாங்க. நீ என்ன சொல்ற, உங்க பையன் கிட்ட வரவன் நான் சிச்சிங்கனே போய் என்ன பண்ணிட்டேன், அவங்க 2 பேருக்கு நடுவுல போய் முழங்கால் போட்டேன். போட்டுட்டு திறந்து பார்த்தா அவனை கேக்குறேன், இப்ப எப்படி வருவ பாக்குற அப்படின்ற மாதிரி நான் அவனை பாக்குறேன். சரி, அவன் என்ன பார்த்துட்டு சிரிக்கிறான். நான் அதோட சிரிச்சுட்டு கண்ணை மூடினேன். அவ்வளவுதான், நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. அப்படி யாரோ என்ன சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங், தலையில கை வைக்கிற மாதிரி. அப்படி பண்ணவே என்ன பண்ண, அப்படியே கண்ணை திறக்கிறேன், அதே முழங்கால தான் நிக்கிறேன். ஆனா எனக்கு முன்பாக ஒரு அங்கி போட்டவரு எனக்கு தலையில கை வச்சு ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கிறாரு, ஆனா என்ன பாஷையில பேசுறாரு அதெல்லாம் எனக்கு ஒன்னும் புரியல. அவரு ஜெபிக்கிறாரு, நான் இங்க திடுக்குன்னு முடிச்சுக்கினேன். சரி, 2வது நாள். ஓகே, இது வரைக்கும் நீங்க வந்து சுவிசேஷத்தை கேட்கவே இல்லை? நான் படிச்சதுமா கிறிஸ்துவ ஸ்கூல்ல தான்மா. சரி, அதெல்லாம் இந்த யோவான் கதை சொல்லுவாங்க, 2வது இந்த கச்சாடியில நீர் ஊத்துறது, 5 அப்போ 2 மீன் கதை, இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் ஸ்கூல்ல. சரி, அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா வந்து அவங்களோட எல்லாம் அதிகமா பேசுறதுக்கோ அந்த குடும்பத்துக்கோட பழகிறதுக்கோ எங்க அப்பா விட மாட்டாரு. எங்க அப்பா இந்துல அப்படியே ஒரு ஊறி போன குலோப்ஜான் மாதிரி இருப்பாரு எங்க அப்பா, அந்த மாதிரி. ஆமா, அப்படி அதுலயே இருக்கிறவரு. அதை விட்டு நாங்க வெளியே வரக்கூடாதுன்னு. எங்க பூஜை புனஸ்காரம் எல்லாம் ரொம்ப பண்ணுவாரு எங்க அப்பா. அதுலயே நாங்க இருந்ததுனால இத வந்து கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ, அந்த ரோட்ல எல்லாம் வந்து அந்த நாள்ல இந்த அடிச்சு பாட்டு பாடுவாங்க, டிராக்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் கூட எங்க அப்பா வாங்கக்கூடாதுன்னு. அப்ப நாங்க சின்ன பசங்க தான், போய் நின்னா கூட கத்துவாரு எங்க அப்பா. எங்க அப்பா அதெல்லாம் வாங்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, அது கேட்கவும் கூடாதுன்னு. அந்த மாதிரி அந்த லைன்ல தான் வளர்ந்துகிட்டு இருந்தோம். அப்போ 2வது நாள் ஆயிடுச்சு. 3வது நாள் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு மறுநாள் எங்க தம்பிங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க.
அதோட முடிஞ்சிருச்சு. அது அந்த தொட்டது என்கிட்ட பேசுறது எனக்கு முத பைபிள் கொடுத்ததுதான் இந்த 89 தான். சரி. 89 எனக்கு குற்றாப்புல மன சமாதானமே இருக்காதுமா. எங்க வீட்டுல எவ்வளவு விக்கிரக ஆராதனை கும்பிட 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 வீட்டுல கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டம். தம்பி ஒரு பற்றம் மாதிரி வச்சிருந்தான், ஸ்டீல் பற்றம். அந்த பாத்திரம் எல்லாம் செய்யுது. அந்த இருந்து அவனுடைய மனைவிக்கு பிரச்சனைன்றதுனால அவங்க அம்மா ஏதோ செய்து எங்க குடும்பத்தை நிறைய கடங்கார ஆக்குனாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு சொல்ல, அப்ப கூட எங்க அம்மா ஜோசியரை தேடி போனாலும் போவாங்க, கோயிலுக்கெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டாங்க. சரி. நாங்க அப்படிதான் போய்கிட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கோம். 90ல ஆண்டவர் என்ன வேற இடத்துல வேலைக்கு அனுப்பிச்சாரு. அங்க போயிருக்கும் போது இதுக்கு முன்னாடி ஒரு கதை, இந்த 2 நாள் சொப்பனத்தை ஒரு கிறிஸ்தவங்க கையில கொடுத்தேன், சொன்னேன். சரி. இந்த மாதிரி நான் பார்த்தேன் கனவுல, இது என் மனசு விட்டு அகல, இது என்ன காரியம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். போது அவங்க என்ன சொன்னாங்க, கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னாங்க. சரி. நான் சொன்னேன், நாங்க இவ்வளவு பணம் வச்சு கும்பிடுறோம், இதெல்லாம் கூப்பிடாதது உங்க சாமி என்னையா கூப்பிடணும். அவங்க கிட்ட நான் கிண்டல் பண்ணேன். இல்ல பாபாமா, இதான் உண்மை. உங்களை ஆண்டவர் அழைக்கிறாரு, இந்த 2 சொப்பனம் தான், பைபிளையும் கொடுத்துட்டாரு, உங்களை ஊழியத்துக்கு அழைச்சது அதுதான் அப்படின்றாங்க அவங்க. எனக்கு அந்த வார்த்தையே சுத்தமா பிடிக்கல. சரி. ஆமா, பிடிக்கல எனக்கு. நம்ம இவ்வளவு சாமி கும்பிடுறோம், இதெல்லாம் விட்டுட்டு இவங்க சாமியா நம்ம கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நான் வெளிய போயிருந்த அந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ குடும்பம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆனாங்க. ரொம்ப நல்ல குடும்பம், நல்ல மரியாதை, நல்ல குடும்பம். தமிழ்காரங்க தான் அவங்க. ரொம்ப என்ன விரும்பி கூப்பிடுவாங்க, எங்க போனாலும் கூட்டிட்டு போவாங்க, வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க பெரிய பிள்ளை ரொம்ப தூரத்துல இருக்காரு, போயிட்டு வர்றான் என் பையன் வீட்டுக்குன்னு சொல்லி எனக்கு காலைல கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன அப்புறம் அங்க நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. நாங்க நல்லா பேசணும், கொஞ்ச நேரம் டிவி பார்த்தோம், சாப்பிட்டோம், எல்லாம் செஞ்சுட்டு கிளம்ப போறோம். நேரத்துல ஒரு பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவங்க வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணாரு, பேசிக்கிட்டே இருக்கும்போது நாங்க கிளம்புறதும் சரிமா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்னாரு. சரின்னு எல்லாரும் எழுந்துட்டாங்க. அவங்க பையன், அவங்க மக, எங்க அம்மா, ஐயா, நானு எல்லாரும் எழுந்து நின்றுட்டோம். ஜெபிச்ச யாருக்கு சொல்லணும், எனக்கு வருதாங்க தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம் வருதுன்னா, அம்மா உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, உங்க ஊழியம் நல்லா இருக்கும், இந்த ஊழியம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்க செய்யறோம்ன்றாரு. போனாலும் இப்படி பண்றாங்களே, கனவுல பார்த்தாலும் அதுதான், நேர்ல பார்த்தாலும் அதுதான், இந்த ஜனங்க வேற நம்மள விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படிங்களான்னு கேட்டு மனசுக்குள்ள அவரை திட்டினாலும் அப்படியே கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு நான் அதோட கிளம்பிட்டேன். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குது, வரனால ஊழியம் நல்லா இருக்கும், நீங்க செய்வீங்கன்னு அவரு தீர்க்கமா சொல்றாரு அந்த வார்த்தைய. ஆனா என் மனசு அதை ஏத்துக்கல. அது என்ன பண்ணா, சரிங்க ஆக போலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நாங்க அதோட இறங்கி வந்தோம். அப்புறம் ஏன் நான் அவங்க கூட போவேன், அவங்க கூப்பிடும் போதுதான் போய் நான் டாய்லெட்ல உட்காந்துருவேன், இருக்கிறவங்க சொல்லிடுவேன் நான் இல்லன்னு சொல்லிடுங்க. அவங்க நின்னு பாத்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு போயிடுவாங்க கார் எடுத்துட்டு. இப்படி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்காமயே நான் வந்துட்டேன். ஒன்னாச்சா இங்க வந்தேன், இங்க நம்ம சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து ஆண்டவருடைய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் ரொம்ப வீட்டுல எங்க அம்மாவுக்கு எனக்கும் சின்ன பிரச்சனை இல்ல, இந்த அந்த கொட்டை ஏதோ ஒண்ணு அரைச்சி சாப்பிடுவாங்களா, செத்துருவாங்களா, அது என்னது அரளி கொட்டை, சாப்பிட்டா செத்துருவாங்கன்னு எப்படி தெரியும்னா, இந்த ஒரு படம் தெரியுமா, ரஜினி படம். சரிமா, எஜமான்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு அலறி சாப்பிட்டுட்டு தான் இவ மீனா செத்துருவாங்க, காட்டுவாங்க, அந்த காயை காட்டுவாங்க, அந்த இலைய காட்டுவாங்க படம். அந்த
படத்துல இருக்கிற மாதிரியே ஒரு மரத்தை வீட்டாண்ட இருந்து வெட்டி கீழே போட்டுக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு வரேன். அந்த காய அந்த பூ அந்த இலையெல்லாம் பார்த்தேன்னா அந்த படத்துல பார்த்தது ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு சாப்பிட்டா எடுத்துருவாங்கன்றத நம்பிக்கையா இருந்தது. அதை எடுத்து ஒரு 4 எடுத்து வச்சுக்கணும் அங்கேயே. அதை எடுத்துக்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அம்மாவுக்கு தெரியாம அது பாக்கத்துக்கு கீழே வச்சு மூடிட்டேன். நான் வச்ச தனியா வைக்காத அந்த காசு இருந்த பர்ஸோட உள்ள வச்சுட்டேன். நான் வெளியே போயிட்டு வந்தேன். எங்க அம்மா பர்ஸ்ல காசு இருக்கான்னு பாப்பாங்க. இது நடுக்கத்துல எங்க அண்ணன் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். எங்க அண்ணன் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். சாக பழைக்க ஆயிட்டான். அது ஒரு பெரிய அது வேண்டாம். அது அப்புறமா அந்த இதுல சாக பழைக்க இருக்கும் போது ஒரு பாட்டி வந்து பாத்துட்டு எங்க அண்ணி கிட்ட இப்படி சாக பழைக்க கிடக்குறான், நீ போய் முழங்கால் போட்டு என் புருஷனுக்கு மீட்டு கூட நான் உன் கோயில வந்து சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க சபையில போய் கோயில சாட்சி சொல்றேன் அப்படி சொன்னாங்க. சரி, உன் கோயில வந்து சாட்சி சொல்ல முழங்கால் போட்டுக்கோ, தலையில துணி போட்டு ஏசப்பா என் புருஷனை காப்பாத்தி கொடு, என் புருஷனை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா உன் கோயில வந்து நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நைட்டு பால் கடைக்கு போறவங்க மெட்ராஸ்ல நைட்டெல்லாம் சுட சுட பால் கிடைக்கும். அப்படி பார்க்க போறவங்க இந்த ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டாங்க அவங்க. எங்க அண்ணி என்ன பண்ணிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல எங்க அண்ணா சாக பழைக்கிறது அவர் சொல்லிட்டாரு, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க, இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாது, போட்டோம் ட்ரிப்பு போட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்மளுக்கு அந்த பக்கம் ட்ரிப்பு ஓடிக்கிட்டே இருக்குது எங்க அண்ணனுக்கு. என்னன்னா பண்ணு வாயில வாங்கி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இந்த பக்கம் பேஜி போய்கிட்டே இருக்குது, ரொம்ப சீரியஸ்ல இருக்கிறாரு, பொழைப்பாருன்னு யாருமே நம்பல. இப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அதை சொல்லிட்டு போனது எங்க அண்ணி என்ன பண்ணாங்க, எங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க இங்கே இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால இந்த பாட்டி காதுல விழுந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணா வீட்டுக்கு போனதுமே டக்குனு முழங்கால் போட்டு தலையில துணி போட்டு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அப்ப அவ சாமி ஆடுவா, குரி சொல்றவோ எங்க நீங்க என் புருஷனை நீங்க காப்பாத்தி கொடுப்பீங்கன்னு சொல்றாங்க அந்த அம்மா, நீங்க கண்டிப்பா என் புருஷனை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா உங்க கோயில வந்து நான் சாட்சி சொல்றேன். அந்த பாட்டி எப்படி சொன்னாங்களோ அததான் அந்த ஜபத்துல சொன்னான். சரி, சொல்லிட்டதும் அவளுக்கு அப்படியே ரொம்ப கேராச்சு. நான் பகலெல்லாம் அந்த சாமி ஆனது சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப சாமி ஆனதுனால அவள் ரொம்ப டயர்டா இருக்கும். என்ன பண்ணிட்டேன் அப்படியே படுத்துருக்கிறேன், படுக்க சொல்ல மாட்டேன், அப்படி அலாரத்தை அப்படி பாத்துட்டு படுத்துருக்கிறேன். பாட்டி ஒரு பெரியவர் நல்ல வயசானவர், நல்லா சிகப்பு ஃபுல்லா அங்கி போட்டுருக்காரு. அந்த அங்கி போட்டோட என்ன பண்ணிருக்காரு, எங்க அண்ணனை கையில புடிச்சுன்னு வந்திருக்காரு. எங்க அண்ணனை கையில புடிச்சு லட்சுமி எங்க அண்ணி பேர் லட்சுமி லட்சுமினதும் எங்க அண்ணி சுற்றி புடிச்சு எழுந்திருக்கிறா. இந்தாமா உங்க வீட்டுக்கார கேட்டே இந்த அப்படின்னு கையில குடிச்சிட்டாரு. எங்க அண்ணி கிட்ட எங்க அண்ணி ஒப்பச்சிட்டு முன்ன வச்சு பின்ன வச்சு வெளியே வந்துட்டாரு. சரி, இப்போ எங்க அண்ணன் கைய புடிச்சுனே தாத்தா தாத்தான்னு குரல் கொடுத்தால, தாத்தாவும் இல்ல யார் இருக்காங்க. அவன் திடுக்குன்னு இவ முழிச்சு வெளியெல்லாம் போய் பாத்துருக்கா, ஒருத்தரும் இல்ல, பிள்ளைங்க தூங்கின்னு இருக்குது. மணி பாக்குறா, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது அவ படுத்து. சரி, அவன் என்ன இங்க அந்த ஆவி செத்துதான் வரும் தெரியுமா, ஏதோ ஆவி வந்துட்டு போயிட்டு இருக்குது, என் புருஷன் செத்துட்டான் அப்படின்னு தலை ஒரு வேஷம் துணி ஒரு வேஷமா ஓடியாந்து இருக்கிறான் ஆஸ்பத்திரி கிட்ட. சரி, இந்த கனவு கண்டா பத்தியா, அந்த தாத்தா கையில கொண்டாந்து புடிச்சாரு. அந்த நேரத்துல எங்க அண்ணனுக்கு அந்த மரண கட்டுல இருந்து விடுதலை ஆயிருக்கு. இங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மாவை கூப்பிட்டு இருக்கிறா ஒரு நர்ஸ் ஓடியாந்து. வெளியே உட்காந்து அம்மா டாக்டர் கூப்பிடுறாங்க வாங்கன்ட்டு. அம்மா உள்ள ஓடி இருக்காங்க. உள்ள ஓடினதும் பரவாயில்லம்மா உங்க பிள்ளைக்கு நல்லா ஆயிடுச்சு, இல்ல இந்த ஏஆர்எல்சி போட முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்க, காலையில வந்து காசு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி இருக்கிறாரு. எங்க அண்ணி உள்ள போயிருக்கிற ஆஸ்பத்திரியில. நீ கும்பிட்ட தெய்வம் புதுசா காப்பாத்திடுச்சுமா நான் போறேன் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாராம். சொன்ன வார்த்தை எல்லாம் எப்படி இருக்கு பார். நீ கும்பிட்ட தெய்வம் உங்க வீட்டுக்கார காப்பாத்திடுச்சுமா, இனிமேல் அவர் நல்லா ஆயிடுவாரு, ஒன்னும் கவலைப்படாது, நீங்க கூட்டிட்டு போங்க, காலையில வந்து காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாராம். முடிஞ்சு போச்சு. 2:30 எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்க அண்ணி எங்க அண்ணன் 3 பேர் மாத்திரம் சபைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சரி, எனக்கு தெரியாம நடக்குது இது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல?
தெரியல, எதுவுமே தெரியாது. இந்த ஆஸ்பத்திரியில இருந்த தெரியும், மத்தபடி இவங்க சபைக்கு போறதெல்லாம் தெரியாது. சரி. அந்த சபைக்கு கூட இவங்க எந்த சபைக்கு போறது, எந்த கோயிலுக்கு போறது, கோயிலுக்கு போக சொன்னாங்களா சாட்சி சொல்ல, என் புள்ள நல்லா தானே, என் பிள்ளையோட போய் சாட்சி சொல்ல, நான் சாட்சி சொல்லிட்டு காசு வந்துடணும் காணிக்க. சரி. என்ன வந்துடணும், காணிக்க கொடுத்துட்டு வந்துடணும்ன்ற இன்டென்ஷன். ஆமா, வேற எந்த கட்சிக்கு ஆண்டவரை கும்பிடணும் கொள்ளணும்ன்றதுலாம் அவங்களுக்கு இல்ல. அந்த எண்ணத்துக்கு அவங்க கட்சிக்கு போகணும்னு போல. பாட்டி சொன்ன மாதிரி போகணும், சாட்சி சொல்லணும், ஆண்டவர் சுகம் கொடுத்தாருன்னு ரிட்டர்ன் வந்துடணும். சரி. இவங்களுடைய கொள்கையில போறாங்க. ஆனா என்கிட்ட சொல்லல. எங்க வீட்டுல வந்து நிறைய படம் இருக்கும், நிறைய பையன் வந்து கட்டி ஃபுல்லா போட்டு கந்த சஷ்டி டெய்லி படிப்பேன் நானு. இந்த சஷ்டி கவசம் டெய்லி படிச்சுட்டு அந்த பூஜை புனஸ்காரம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போவேன். சரிம்மா. எங்க அம்மாவுக்கு இது உள்ள போன அப்புறம் இது செய்யறதுக்கு அவ்வளவு மனசு இல்லைனாலும் எனக்காக அதான் செஞ்சிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாது. ஓகே. எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே, எனக்கு செய்யறது எல்லாமே எங்க அம்மா தான் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த பாஸ்ட் வந்தாரு, எங்க அம்மா அந்த சபை பாஸ்ட். அப்போ ஏதோ பண்டிகை நாள் லீவு, கம்பெனி லீவுன்றதுனால நானும் வீட்டுல இருக்கேன். அம்மா குளிச்சிரு காலையில என்னாங்க. சரி வந்து நான் எல்லாருமே குளிச்சுட்டு எங்க அம்மா வீடெல்லாம் தொடச்சிக்கிட்டு சுத்தம் பண்ணி, ஆனா கையில காசு இல்ல. என் கையில 2 ரூபாய் இருந்தது. அப்போ எவ்வளோ 2 ரூபாய். நான் எங்க அம்மா சொன்னாங்க காசு வராது, ஏதாவது குடுக்கணும். நாங்க என்கிட்ட 2 ரூபாய்க்குமா நீ எதனா செஞ்சுக்கொண்டு எங்க அம்மா கிட்ட குடுத்துட்டேன். 10 பைசா வடை. சரி. பால் வடை 10 பைசா, பெரிய பெரிய வடை. அந்த 10 பைசா வடைய 15 வடை வாங்கினாங்க. மீதி 50 பைசாக்கு பால் வாங்கினாங்க. எப்ப நடக்குது 93ல நடக்கிற சம்பவத்தை சொல்றேன். சரிமா. அது வாங்கிட்டாங்க. வாங்கி பாலுக்கு டீ வச்சுட்டாங்க. 2வது வடை வாங்கி ஒரு தட்டுல வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, சாகணும்னு எடுத்துன்னு வந்து வச்சிருந்தேன் தெரியுமா அந்த அலரி விதை. அம்மா கையில கஷ்டம் இருக்குது. ஓகே. எங்க அம்மா எடுத்துட்டு போய் பாசிட்ட கொடுத்து அழுதுருக்குறாங்க. சரி. ஏன்னா இது தனியா இருந்தா கூட யார் எடுத்தாந்து வச்சாங்கன்னு தெரியாது. என்னுடைய பர்ஸ்ல இருந்தனால நான் தான் கொண்டாந்து வச்சன்றது எங்களுக்கு எங்க அம்மாவுக்கு டீட்டெயில் ஆயிடுச்சு. என் பொண்ணு ஏதோ செஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி செய்யறா அப்படி பாஸ்ட கொடுத்து பாஸ்ட் அதோட அதை வாங்கி போட்டுட்டு அவரு ஜோம் பண்ணிட்டு ஒன்னும் ஆகாதுமா, அவங்களே கிட்ட வருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாரு. அவர் வீட்டுக்கு வந்தாரு, பாஸ்டமாவும் வந்தாங்க. எனக்கு கூப்பிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனா அவங்க சுத்தி என்கிட்டதான் பேசுறாங்க, புருஷனம் பொண்டாட்டியும். காரியங்கள் சொல்றாரு, அதை சொல்றாரு, இதை சொல்றாரு. நாங்க சும்மா ஜெபிக்க வந்தோம், நாங்க அவங்க வீட்டுக்கு வந்தோம், இவங்க வீட்டுக்கு நாங்க நிறைய பேர் வீட்டுக்கு அவர் வருவார் போகுது அப்படிங்க. ஆனா அன்னைக்கு எங்க வீட்டுல பாசிங் ப்ரேயர் போகுது, எனக்கு தெரியாது. சரி. ஆக்சுவலா சாப்பிடறது கூட அங்க காசு இல்லாத ஒரு நிலையில தான் அங்க உட்காந்து இருக்கிறோம் நாங்க. சரி. சரிங்களா. நான் சம்பாதிக்கிறேன், என் தம்பி சம்பாதிக்கிறான், என் சின்ன தம்பி சம்பாதிக்கிறான், தங்கச்சி சம்பாதிக்கிறான். எல்லாமே சம்பாதிக்காதது யாருன்னா என் பையன் தான், சின்ன பையன். அப்போ சின்ன பையன். ஓகே. இவன் வந்து இருக்கான் 6th 7th படிக்கிறான். ஓ சரி. அப்போ அந்த மாதிரி நேரத்துல எங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். அவர் கூட்டிட்டு போறாரு. அங்க எங்க அண்ணனையும் எங்க அண்ணியும் எங்க அம்மா எல்லாம் அந்த தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த சபைக்கு. எனக்கு தெரியாது. இவர் வந்தாரு, பேசினாரு, நிறைய பேசினாரு. அப்போ இந்த கனவு கண்ட மத்தியா, இந்த 89ல கனவு கண்ட மத்தியா, கனவை வந்து பாஸ்டர் கிட்ட சொல்றேன். சரி. அப்படி நான் கனவு கண்டேன். ஆமா, ஆண்டவருக்குள்ள அழைக்கிறாரு, ஆண்டவர் தொட்டுட்டாரு, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, என்னென்னமோ சொன்னாங்க அப்போ அந்த நேரத்துல. சரி. நம்ம சாமியெல்லாம் நம்மள நேசிக்கலையா, இன்னும் நானா சொல்றேன். சொல்லி அப்போ நான் எல்லாத்தையும் இருந்ததெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போன இடத்துல எனக்கு ஒரு பாஸ்ட் தீர்க்கதர்சன மாதிரி சொன்னாரு. அப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ நான் அதோட ஒண்ணு பேசிக்கிட்டு அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு குடிச்சு அந்த டீயை குடிச்சிட்டு அந்த மசால் வடையை சாப்பிட்டுட்டு பிளஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி.
பிளஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிளஸ் பண்ணிட்டு போன பிற்பாடு இந்த ஒரு முறை பாத்துலாம். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போறாங்க. நான் படிச்சு சுத்திட்டு இருக்கிறேன். எங்க அம்மா என்ன சொல்றாங்க, டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுறேன், நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கன்னா போங்கன்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்சுட்டேன். வந்து சாப்பிட்டாங்க. என் பையன்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, உங்க அம்மாவை எப்படியாவது சர்ச்சை கூட்டு வந்துடுறான்னு இருக்கிறாங்க. சரி. இதுல எனக்கு படிச்சுட்டு இருக்கேன். என் பையன் வந்து தலைமாட்டில உட்காந்து வச்சுன்றான். என்னடா அண்ணன், அம்மா சர்ச்சைக்கு போலாம். ஏய், சர்ச்சைகள்லாம் என்ன கூப்பிட கூடாது. நீ போறியா, அவங்க ஆயா கூட நீ போ, என்னெல்லாம் கூப்பிடாத. அம்மா வாமா, போர் அடிக்குதுவா, போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறோம். இல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கட்டாயம். சரி, நீ எழுந்தா நேற்று குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு பையனை கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த தண்டவாள ட்ராக் மேலே, அப்பெல்லாம் நிறைய வண்டி வராது எங்க வீட்டு பக்கம். சரி. அந்த வழிக்கு அந்த ட்ராக் மேலேயே நானும் என் பையனை நடந்து போறோம். நடந்து சர்ச்சு போயிட்டோம். சர்ச்சு உள்ள போக சொல்ல என் பையன் சொல்றா, மாமா உள்ள போலாம். எனக்கு போறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் உள்ள கால வச்சேன். உள்ள கால வச்ச ஸ்பாட்ல பாஸ்ட் 2 பைபிள் கையில வச்சுக்கணும். 2 பைபிள் இருக்கு. ஒரு பைபிள் 20 ரூபா, யாருக்கு வேணும் முதல்ல கை தூக்குறவங்களுக்கு தான் பைபிள் இருக்காரு. என்னையும் அறியாம நான் தூக்கிட்டேன். இந்த பக்கம் நான் கை தூக்குறேன், அந்த பக்கம் எங்க அண்ணன் கை தூக்கிட்டான். சரி. அதுக்கப்புறம் தூக்கணவங்களுக்கு யாருக்கும் இல்லன்ட்டார். 2 பைபிள் தான் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா அப்புறம் முதல்ல இந்த ஷிஃப்ட் கேட்டாங்கன்னு சொல்லி எனக்கு நான் அப்போ 20 ரூபா கொடுத்து பைபிள் வாங்கினா சபை உள்ளே உட்கார்றேன். சரிம்மா. ஆச்சரியமான தேவன்ல. ஆமா. படிக்க பைபிள் கொடுத்தாரு. அங்க வானா வானா இங்க நானும் அந்த பைபிள் என்ன அறியாமையே செய்யறமா இந்த காரியம் எல்லாம். அவரு ஸ்பாட்ல யார் முதல்ல கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு நான் இன்னைக்குனே கை தூக்கிட்டேன். சரி. அந்த சிஸ்டர் கேட்டுட்டாங்க, உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு 20 ரூபாய வாங்கிக்கின்னு அப்ப 93 ரூபா போட்டு பைபிள் அப்புறம் கொடுத்துட்டு வாங்கிக்கின்னு எங்க அண்ணன் எழுந்து வந்து காசு கொடுத்துட்டு வாங்கி போயிட்டான். நான் நின்றுட்டு அதை வாங்கிக்கின்னு போய் உக்காந்து எங்க அம்மா பக்கத்துல முத நான் சபைக்குள்ள போனேன்ட்டு அங்க போயிட்டு அங்க பாஸ்ட் வந்து நிறைய காரியங்கள் சொன்னா. எனக்கு முதல்ல சொன்ன வசனம் என்னன்னா, நல்ல தீ கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நிறைய அவர் சொன்னாரு. ஆனா அதெல்லாம் விட இந்த வார்த்தை என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிச்சு. புரியாது, புரியுது. ஆனா அந்த வசனம் மாத்திரம் என் மனசுக்குள்ள அப்படியே நின்றுட்டே இருந்தது. அங்க இருந்துட்டேன். அங்க இருந்து வந்து நான் என்ன பண்றேன், எங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க. பாச சொன்னாரு, நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னாரு, ஜெபிங்கன்னு சொன்னாரு, நிறைய காரியங்கள் சொன்னாரு. அதெல்லாம் நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சரி அப்படியே உட்காந்துக்கிறேன். எங்க அம்மா இப்படி படுத்துட்டு இருக்காங்க, அவங்க வயசுதான் உட்காந்துன்னு இருக்கேன். உட்காந்து கண்ணை மூடி ஜெபம் பண்றேன். அவர் சொன்ன பாச சொன்னதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் இருக்குமே தவிர நான் என்ன வாயில ஜெபம் பண்ணேன்னு தெரியல. நான் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு தரிசனம் காட்டுறாரு ஆண்டவர். என்ன தரிசனம் அப்படின்னா, ஏதோ ஒரு வீடு, அந்த வீடு வந்து ஸ்கொயர்ல ரவுண்டா இருக்குது. சரி, நல்ல தரிசனத்தை பாரு, ரவுண்டா இருக்குது. ரவுண்டா இருக்கிற வீட்டு நடுவுல அந்த வீட்டை 7 தூண் சொந்த நிக்குது. ஒரு தூண் வந்து நம்ம 2 கையில அப்படி புடிச்சா அப்படி இருக்குமா அப்படி நிக்குது அந்த தூண். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஸ்டூல் அளவுக்கு கல்லுல கட்டிட்டு அதுக்கு மேல தூணு. அந்த தூணு ஓடு வீடு, நல்ல சரி ஓட்டு. அந்த ஓட்டு வீட்டை அது தாங்கின்னு இருக்குது, அந்த மரம் தாங்கின்னு இருக்குது. பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த வீட்டை சுத்தி. ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. கீழே வந்து பாய், புது பாய் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு லைட்டும் இல்ல, ஆனா நல்ல வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ள. சரி, ஒரு லைட்டும் இல்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் வீட்டுக்குள்ள முழங்கால் போட்டுக்கிட்டே இதையெல்லாம் சுத்தி 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 பாக்குறேன். லைட் இல்ல, வெளிச்சம் இருக்கு, வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, பாய் தான் போட்டிருக்காங்க. ஒரு சேரா ஒண்ணுமே கிடையாது, ஒரு சேரு அதெல்லாம் இல்ல, வெறும் பாய் ஃபுல்லா. அந்த வீடு ஃபுல்லா பாய் போட்டு வச்சிருக்கு. இந்த 7 தூண் இருக்குது. தூணை பாக்குறேன், பாய பாக்குறேன், தொட்டிய பாக்குறேன், அந்த வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறேன். நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம அம்மா பக்கத்துல
உட்காந்து இருந்தோம், இங்கயா அப்படின்னு நினைக்கும் போது அந்த தரிசனம் என்ன விட்டு போயிடுது. சரி. இருந்து பாக்குறேன் எங்க அம்மா படுத்து நல்லா குரட்டை விட்டு தூங்கினுக்குறாங்க. அப்படியே மறுபடியும் கண்ணை மூடி அது எல்லாம் அப்படியே சிந்தனை பண்றேன். அது என்ன, அது அந்த வீடு பாயெல்லாம் புதுசா இருக்கு, அந்த தூணு, அந்த வீடு, இதெல்லாம் அப்படியே மறுபடியும் நான் அதை கண்ணை மூடி அதை அப்படியே மறுபடியும் தியானம் பண்றேன். அதான் அப்படியே தியானம் பண்ணும்போது முதல்ல வந்தது பாரு 89ல. ஆமா. அதையும் பாக்குறேன், இதையும் பாக்குறேன், ரெண்டுமே பாக்குறேன். எனக்கு எதை யோசிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. ஓகே. இப்படி ஒவ்வொரு காரியமா யோசனை பண்ணிட்டு எங்க அம்மா அதுக்கு அப்பால சொன்னாங்க, அம்மா நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கலாமா அப்படின்னா. சும்மான்ட்டேன். எங்க அம்மா நான் சொன்ன ஸ்டாக்ல உடனே பாசிக்கிட்ட சொல்லிட்டுக்கிறாங்க, முனி ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்றேன் அப்படின்னு. சரி நீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி எங்களை உட்கார வச்சு எல்லாரும் நாங்க ஒரு 21 பேர். ஓகே. உங்க கூட எங்க குடும்பம், எங்க அண்ணனுடைய எங்க அண்ணியோட அக்கா தங்கச்சிங்க, ஏன்னா எல்லாரும் பார்த்த அற்புதத்தை அவங்க குடும்பமே விசுவாசிக்கிறாங்க. ஒரு பக்கம் என் தங்கச்சி வீட்டுக்காரு அவங்க, ஒரு பக்கம் என் தம்பி குடும்பம், இன்னொரு குடும்பம், நான் என் எங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு 21 பேரு. நீங்க எல்லாருமே குடும்பம் தான்? ஆமா, எல்லாமே ஒரே குடும்பம், நல்லா இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஏன்னா எங்க விக்கிரக ஆராதத்தை பார்த்தவங்க அவங்க எல்லாம். சரி. அதுக்கால எங்க அண்ணனுக்கு கிடைச்ச சுகத்தை பார்த்தவங்க, அப்பால நடந்த ஒவ்வொரு காரியத்தை பாக்குறேன். யாருகிட்டயும் அவருக்கு தரிசனமாவோ கனவுலயோ பேசந்தாவோ யாருமே என் குடும்பத்துல சொல்லல. ஓகே. வந்தது பூரா எனக்கு தான். ஆமா, இது வந்தது பூரா எனக்கு தான். எங்க அம்மா கிட்டதான் சொல்றேன், இந்த மாதிரி பார்த்தேன், எங்க அம்மா பார்த்தேன். எங்க அம்மா அதை கேட்டுன்னு அமைதியாயிடுவாங்க, ஒன்னும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது அதை பத்தி. சரி. அப்புறம் அந்த பைபிள படிக்க ஆரம்பிச்சேன் நான். 1-2 படிப்பேன், ஒண்ணும் புரியாது நமக்கு. ஆதியாகமத்தை படிச்சு பாரு, ஒண்ணுமே புரியாது. படிப்பேன், ஆசையா இருக்கும் படிக்கணும்னு படிப்பேன், ஒண்ணும் புரியாதுன்னா மூடிடுவேன். சரி. மூடி வச்சு அந்த மாசத்துலயே எங்க பாஸ்டர் என்ன பண்ணாரு, ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாருக்கும் சரியான மழை ஏரிகள் கொடுத்தாரு எங்களுக்கு ஞானஸ்தானம். எல்லாரும் வந்து அங்க ஞானஸ்தானம் எடுத்தோம். ஞானஸ்தானம் எடுத்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்க எங்க தங்கச்சி வீட்டுலதான் அன்னைக்கு சாப்பாடு. எல்லாரும் அங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பாஸ்டா அப்படி போயிட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் ராபோஜனம் கொடுத்தோம். அந்த ராபோஜனத்துல நாங்க எல்லாம் கலந்துக்கிட்டோம். ஓகே. அவங்க கலந்து முடிஞ்சதும் அதோட நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பாடு போடுறது அது இதெல்லாம் கிடையாது. ராபோஜனம் எடுப்போம். ராபோஜனம் எடுத்ததும் எல்லாரும் அவங்கவுங்க கீழே வந்துட்டு ஒரு டீ கடை இருக்கும், அங்க எல்லாரும் நின்று டீ சாப்பிடுவோம். அதோட சரி அவங்கவுங்க கிளம்பிடுவோம். நானும் எங்க அம்மா மாத்திரம் தனியா இருப்போம், நானும் எங்க அம்மா எங்க பையன். மீதி பேர் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அவங்க பசங்களோட அவங்க போயிடுவாங்க. ஓகே. முதல் மாசம் அந்த வீட்டுக்கு போனதுன்னு நாள் திங்கக்கிழமை படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்க அம்மா அரிசி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு ஒரு பேப்பர் ஒண்ணு எங்க கையில கொடுத்தா. நான் சும்மா இருக்கேன், இந்த பேப்பர் வாங்கினோம்னா ஃபுல்லா படிச்சிருந்தேன் அதை. அதே மாதிரி படிக்கும் போது எனக்கு ஒரு பெங்களூர் விளம்பரம், பெங்களூர்ல இருந்து ஒரு டைலர் சூப்பர்வைசர் தேவைன்னு ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க. சரி. அப்ப நான் மெட்ராஸ்ல ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கிறேன். சரி. ரொம்ப அனுபவம் கிடையாது, ஒரு மீடியம் அப்படி இருக்கேன். ஆனா டைலரிங் வந்து நான் 84ல இருந்து செஞ்சிட்டு இருக்கிறேன். சரி. காட்டன்ல செஞ்சேன், ஜெர்கின்ல செஞ்சேன், தோல்ல செஞ்சேன், எல்லாமே நான் டைலரா இருக்கேன். எல்லாம் இந்த இத பாத்தேன். இது பார்த்ததும் என் பையன் ஒரு இங்கிலாந்து லெட்டர் வாங்கி வராங்க. சரி, எங்க வீட்டுக்கு வெளியில கடை இருக்கு, அதுல போய் ஒரு இங்கிலாந்து லெட்டர் வாங்கி வந்து கொடுத்தான். அப்படி படிச்சதுலவோ சவுண்ட் பத்தி எழுதுறேன். 4 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு, பெங்களூர்ல யாரும் இல்லை, எனக்கு வீடு நீங்க கொடுக்கறதா இருந்தா நான் அவங்க வந்து வேலை செய்யறேன் அப்படி இப்படின்னு எனக்கு என்னெல்லாம் தோணுச்சு அதெல்லாம் தமிழ்ல எழுதி முடிச்சுட்டு என் பையங்களை கொடுத்து எப்ப போஸ்ட் பண்ணிடுறான்ட்ட. எனக்கு போஸ்ட் பண்ணிட்டானா நான் அதுக்கு அப்பால அதை நினைக்க கூட இல்லை, மறந்துட்டீங்க.
மறந்துட்டு 93ல இந்த பெங்களூர்ல காவேரி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. தலைவிரிச்சு ஆடியும் இருக்குது. அந்த நேரத்துல நான் என்ன பண்ணேன், எனக்கு அப்பெல்லாம் எதுவும் தெரியாது. தெரியாதனால அது போட்டுட்டேன். 15 நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது, நீங்க உடனே புறப்பட்டு பெங்களூர் வாங்க. எந்த பக்கம் பெங்களூர் இருக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. சரி பண்றது அப்படி யோசனை வந்து பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கீழே போய் கொடுத்தேன். அவரு வந்து ஒரு பேங்க்ல செக்யூரிட்டியா இருக்கிறவரு. அவரு பார்த்துட்டு அது இங்கிலீஷ்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு தமிழ்ல எழுதி கிளீனா கொடுத்து நீங்க போங்கம்மா அப்படின்னு அனுப்பிச்சாரு. அவங்க ஒய்ஃப் அவங்க பசங்க ரொம்ப நல்லா பழகுறவங்க. அவங்க கொடுத்து அதை வாங்கிக்கின்னு அப்ப வந்து பஸ்ஸுக்கு வந்து 49 ரூபா வாங்கினாங்க. எவ்வளவு? 49. 50 ரூபா கொடுத்தா ₹1 கையில கொடுத்தாங்க. ஒரு நைட்டு கிளம்பி போயிட்டேன். அங்க போய் இறங்கினதுல பனார்கட்டாவில இருக்கிற கம்பெனிக்கு என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு அந்த அட்ரஸ் தான் இருக்கு. நான் பனார்கட்டாவில போனது அங்க வாட்ச்மேன் சொன்னாரு 10 மணிக்கு தான் எம்டி வருவாரு, நீங்க போய் நீங்க ரெடி ஆகி வாங்க இருங்க உட்காருங்க. போயிட்டு மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு என்னால முடிஞ்ச ஒண்ணும், ஆனா நான் எதுவும் கொண்டு போல, சும்மா ஒரு கால்ல மாத்திரம் எடுத்து போனேன். ஏன்னா அங்க குளிரும்னு சொன்னதுனால அது மாத்திரம் எடுத்துட்டு போயிருந்தேன். எம்டி 10 மணிக்கு எம்டி வந்தாரு. அதுக்கு முன்னாடியே வாட்ச்மேன் சொன்னா நீங்க வெளியே ஒரு கடை இருக்கு, நீங்க போய் நான் சாப்பிட்டு வந்துருங்க, அவர் வர லேட் ஆகும். அங்க போனா 2 இட்லி சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் எம்டி வந்தாரு, பார்த்தாரு, பேசினாரு. அவருக்கு கன்னடா தான் தெரியுது, தமிழ் தெரியல. இன்னொரு பாசி ஒரு அந்த செக்யூரிட்டிக்கு புரியுது தமிழ். அங்க தமிழ்காரங்களும் கலந்துதான் இருப்பாங்க. கேட்டது நான் சொன்னேன். அங்க பார்த்தா அது ஷூ கம்பெனி. நான் சொல்றேன் எனக்கு ஷூ பழக்கம் இல்ல, எனக்கு ஜாக்கெட் கட்டி தான் பழக்கம் அப்படின்னா. இல்ல நீங்க கத்துங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க தரோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க கத்துக்குங்க. இல்ல சார் எனக்கு இது தெரியாது, தெரியாத வேலையை என்ன செஞ்சேன், இது லேட் ஆகும், நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை ரெடி பண்றதுக்கு நான் தெரிஞ்சுக்கோன்னா எனக்கு கிளீனா தெரியணும் போது அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி நீங்க போங்கன்னு சொல்லி இன்னொரு கம்பெனிக்கு என்ன அவரு வேன்லயே என்ன ஏற்றி ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு 150 ரூபா கையில கொடுத்தாரு. எவ்வளவு? 150 ரூபா ஒரு கவர்ல போட்டு கொடுத்துட்டு நீங்க வண்டிக்கு வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஒண்ணு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அதோட அங்க இருந்து அந்த கம்பெனிக்கு என்ன வேன்ல கூட்டு போயிருக்காங்க. அங்க போன அங்க என்ன வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த லெட்டரை பார்த்தாங்க, என்கிட்ட நிறைய பேசினாங்க. சரிமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஜாக்கெட் தச்சு கொடுத்துட்டு போங்கன்னாரு. அந்த எம்டிஆர் மேனேஜர் தான் நினைக்கிறேன். அவரு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச வேலை தானே, அதனால வந்து கிளியரா முடிச்சேன். லைனிங் கேட்டா லைனிங் இல்லன்ட்டாங்க. நாளைக்குதான் நீங்க நைட்டு தங்க. நான் சொன்ன நைட் எல்லாம் தங்க முடியாது, எங்க அம்மா கத்துவாங்க, நான் போறேன் அப்படின்றேன். இல்ல காசு வந்துரும் அப்படின்னாங்க. இல்ல இல்ல நான் நிக்க மாட்டேன், நான் போறேன், கொடுத்தா இப்ப கொடுங்க தச்சு கொடுத்துட்டு போறேன், இல்லன்னா முடியாது. அந்த நான் தச்ச அந்த பீஸ கொண்டு போய் டேபிள்ல போட்டு ஒரு 3-4 பேர் என்னமோ சுத்தி சுத்தி பேசினானுங்க. அவங்க பேசுற கணக்கு அப்ப நமக்கு புரியல. சரி பேசி முடிச்சதுல சரி நீங்க எப்ப வந்து வேலையில ஜாயின் ஆகுறீங்கன்னு கேட்டாரு. அப்போ நான் வர ரெடி, ஆனா எனக்கு வீடு வேணும், எனக்கு வீடு இல்லாம இருக்குமா, நீங்க வாங்க, நீங்க வந்த அப்புறம் வீடு நாங்க ரெடி பண்ணி தரோங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோமா. எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த சாயந்தரமே ஒருத்தர் கொண்டாந்து விட்டுட்டாங்க மெஜஸ்டிக்ல விட்டாங்க. ஆனா வண்டி கிடைக்கல எனக்கு, எல்லா வண்டி ஃபுல்லுன்னு. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் கூட்டெல்லாம் கூட நடந்தது. பயந்துட்டேன் நானு, வேணாப்பா இங்க எடுத்துருக்கணும் இல்லன்னு சொல்லிட்டு உடனே ஒரு வண்டி டிரைவர் கண்டக்டர் நின்றுந்தாரு. பாப்பா இல்லன்னா பரவாயில்ல, நான் கீழே கூட உட்காந்துட்டு வரேன், ஆனா இங்க நிக்க முடியல, எனக்கு புரிஞ்சுக்குங்க கொஞ்சம் அப்படின்னு. சரிமா நான் டிக்கெட் கொடுக்குற வரைக்கும் நீங்க இந்த சீட்ல உட்காருங்க, நான் டிக்கெட் கொடுத்து முடிச்ச அப்புறம் எனக்கு எழுதுறதுக்கு 1 hour கொடுங்க சீட்டை, பரவாயில்ல தாராளமா கொடுக்குறேன், நான் இங்கே கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி ஏற்றிதான் அதோட வண்டி போயிடுச்சு. காலேஜ் கொண்டு இறக்குனாங்க. காலைல நானும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அம்மா எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு போயிட்டேன், வேணாமா விட்டுடுறேன்ட்டாங்க. அங்க வருது வா எப்ப வந்து வேலையில ஜாயின் ஆகுறீங்கன்ட்டு. ஒன்னும் தெரியல, சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து நாங்க மதிய வேலையில ஜாயின் ஆனோம். உண்மையிலே நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா ஆண்டவர் அங்க என்ன ஆசைக்கு வச்சேன். அனஸ்தானம் எடுத்து ஒரே ஒரு ராபோஜனை எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். ஆமா
இங்க வந்த அப்புறம் ஒரு சபைக்கு போற ஒரு பொண்ணு இருந்தா. டாபிக் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சேன். தமிழ்கார பொண்ணு, தமிழ் தெரியாது, கன்னடம் தெரியாதனால தமிழ்காரங்களை பார்த்தா எனக்கு அப்படியே உயிர் வந்த மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ண, ஒரு சபைக்கு கூட்டு போனா. அந்த பாட்டு கேட்டாரு ஞாயிற்றுக்கிழமை, உங்க சபை பேரு என்னன்னு கேட்டாரு. எனக்கு தெரியாது. உங்க பாஸ்டர் பேரு தெரியாது, எந்த இடத்துல தெரியாது, எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க என்னத்தையும் கேக்குறாரு. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாது தெரியாது. எவ்வளவு நாளாச்சு, இப்பதான் போன மாசம் தான். சரின்னு விட்டுட்டாரு. சபைக்கு தாமா போய்கிட்டு இருந்தேன். இங்க வந்த கையோட அங்கதான் போய்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் அற்புதமா அந்த இடத்துல என்ன நடத்திட்டு இருந்தாரு. நான் வேலை செய்யற இடத்துல நல்ல மரியாதைமா, நல்ல மரியாதை கொடுத்து நல்லா வச்சிருந்தாங்க. ஒரே வாரத்துல எனக்கு ஒரு வீடு கிடைச்சது. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து, அதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து, அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு பணம் கொடுத்து எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. சரி, இல்லையே இந்த கம்பெனிக்காரங்க தமிழ்காருக்கு எந்த ஒரு செய்ய மாட்டாங்களே. இருக்கும்போது எப்படி வீட்டுக்கு இவ்வளவு ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஆண்டவர் செய்யறாரு. ஆண்டவர் செய்யறாரு. நான் எதுவும் செய்யறேன். அதுக்கப்புறம் ஆண்டவரோட அதிகமா நான் பேச ஆரம்பிச்சேன். பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு பழக்கமான, ஒரு தமிழ்கார பொண்ணு. இன்னும் வயிறு பெருசா வச்சுக்கிட்டு வேலைக்கு வந்தா. அப்போ அந்த லைன் சூப்பர்வைசர் இந்த மாதிரி அவரு என்ன பண்ணாரு, ஒரு 5 பெண்களை பண்ணாரு எங்கிட்ட வச்சு, எந்தெந்த வேலை கொடுக்க முடியுமோ கொடுங்க, வேணான்றவங்கள அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு சில பொண்ணுங்கிட்ட பேசினேன். ஒரே ஒரு பொண்ணை மாத்திரம் எடுத்துக்க, நீ 4 பேரை வேணான்ட்டேன். சரி, வேற எங்கெல்லாம் பேட்சுக்கு போனோம். இந்த வயிறை பெருசா வச்சுருந்தாங்களா, முழுவாது இருந்தாங்களா குழந்தைய வச்சுட்டு, அவங்க மேடம் நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறேன், எனக்கு 4 பசங்க, இந்த குழந்தையோட எனக்கு 5 பசங்க, எங்க வீட்டு கொளுத்து வேலைக்கு போறவரு, அந்த வேற வேலைக்கு போறவரு, ரொம்ப கஷ்டமா இருக்குது மேடம், வேணான்னு சொல்லிடாதீங்க அப்படின்ட்டா. சரி, நான் சொன்னேன், உங்ககிட்ட நான் எப்படி வேலை வாங்க முடியும், நீங்க இவ்வளவு பேர் வயிறு வச்சுட்டு இருக்கீங்க, நல்ல வயிறு பெருசா இருக்கும், பார்த்தா 2 குழந்தை மாதிரி. சரி சொல்றேன், இதெல்லாம் ஆகுமா, உங்களை நான் வேலை வாங்க முடியுமா அப்படின்னு. இல்ல மேடம், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கிறேன், என்ன அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு சரிமான்ட்டு அவங்கள ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா பெங்களூர் வந்து எனக்கு மத்தியானத்துல சமையல் பண்ணி கொண்டாடுவாங்க. அப்போ இந்த பொண்ணை பார்த்தா இவ சும்மா உட்காந்துருப்பா, சாப்பிடவே மாட்டா. அப்ப என்ன பண்ணுவேன், நான் கொண்டு வந்த சாப்பாடுலாம் அந்த பொண்ணுக்கு முதல்ல போட்டு கொடுத்துருவேன். முதல்ல இருக்கிற பொண்ணாச்சு, சரி நீ சாப்பிடுமான்னு சொல்லி கொடுத்தேன். அதுல அந்த என்கிட்ட நல்லா க்ளோஸ் ஆயிட்டா. அப்படி க்ளோஸ் ஆயிருக்கும் போது ஒரு நாள் நைட்டு ஓடியார, அம்மா அம்மான்ட்டு. சொல்லுமா, எதுக்கு நேற்று ஓடி வந்தீங்க அப்படின்னு. வீட்டுக்காருக்கு அம்மா வார்த்தை இருக்குது, 4 நாளா ஆச்சு, ஒரு கிளாஸ் தண்ணி கூட தொண்டையில இறங்கல, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் வாங்க, நீங்க வந்து ஜோம் பண்ணுங்க. சரி, எங்க அம்மா ஐயோ பெரியம்மாடி வானா, அவ பொல்லாதோ. யாரு பொல்லாதவா? அம்மா போட்டிருக்கிறது. அம்மா பொல்லாதவா போட்டிருக்கால, அவ பொல்லாதவா. ஏன்னா இன்னும் அந்த இந்து பாரம்பரியத்துல இருந்து அவங்க வெளியே வரல, எடுத்திருக்கிறாங்களே தவிர அது கண்டு படிச்சுடுறாங்க. என்னம்மா காசுன பயத்துல எனக்கு பயம் வந்துருச்சு. சரி, அதுவும் பொல்லாததுடி வானாடி அதெல்லாம் போவாதுடின்ட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அழுவுறா, குலதாசி என்னம்மா சொல்றேன், இந்தா எப்படிமா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா இருக்கிறேன், நீ போயிட்டு வாங்க. சரி கூட்டு போனேன். அம்மா பார்த்தப்ப அந்த ஆள் குழைப்பாருன்னு எனக்கு ஒரு துளி கூட எனக்கு நம்பிக்கை. ஒரு புண்ணு ஒண்ணு இவ்வளவு பெருசு இருக்குது. சரி, அப்போ பெருசு, உடம்பு பூரா இருக்குது, துணி போட்டு படுக்க வச்சிருக்காங்க, தலைமாட்டுல வந்து வேப்பலை, சொம்புல தண்ணி எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கா. எப்படி உள்ள போறதுன்னு எனக்கு தெரியல. பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க, அவனு மூக்க ஒழிக்குன்னு அப்படி இப்படியும் கிடக்குதுங்க. முடியல அந்த குடும்பத்தை, அப்படி படுத்து நிற்காங்க. எப்படிதான் அந்த ஒரு கூட்டு போனாரும் தெரியலாங்க. போய் நின்னதும், ஏமா நான் வரணும்னா முதல்ல இந்த வேப்பலை, இந்த மஞ்சள் தண்ணி, இந்த
வெள்ளை துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டு தொடப்பம் வச்சு பெருக்கி எடுத்து வெளியே கொட்டிட்டு பாய் போட்டு அப்புறம் உட்கார வைங்க. ஒரு வார்த்தை கூட பேசலாமா, நான் என்ன சொன்ன அப்படியே செஞ்சாங்க. ஆமா செஞ்சா, ஒரு வார்த்தை கூட சொல்லல. செஞ்சதும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தேன், அந்த ஒரே எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த நேரத்துல நான் என்ன பண்றேன், 10 மணி. சரி, எனக்கு சொல்றதுன்னே தெரியலப்பா. நான் வேற ஒண்ணுமே சொல்ல, அவர் அத்தத்தை தவிர நான் ஒரு வார்த்தையும் பேசல. ஜெபம் பண்ணி அவன் கையில குடுத்துட்டு இந்த தண்ணியை குடிக்க கூட அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் பசிக்குதுன்னு அவருக்கு சாப்பாடு போடணும் சொல்ல அவர் சொல்றா, ஆண்டி ஒரே ஒரு கை நொய் தான் இருக்கு ஆண்டி. நொய்? ஆமா, அத்திக்குள்ள நொய் தான் இருக்கு. நொய்ய போடு, தண்ணி நிறைய ஊத்து, காய்ச்சி எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தட்டுல ஊத்தி அந்த பிள்ளைங்க அவரும் கேட்பாரு, அவருக்கும் அதே மாதிரி செஞ்சு நல்லா ஆற வச்சு குடு. இந்த தண்ணிய மாத்திரம் குடிக்கிட்டோன்னு சொல்லி முதல்ல ஜெபம் பண்ணி தண்ணியை குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மனசு தாங்கவே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுக்கு போனதும் அரிசி பருப்பு காய் பழம் என்னன்னா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் 2 பையிலையும் பேக்கிங் பண்ணி வச்சுட்டேன். நைட்டே முன்னாடி ஆச்சுன்னு இருந்தாலும் பழைப்பானான்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் கையில தாமா இருக்குன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு ஆனா 2 பை நிறைய இருக்கு. என்னத்துக்குன்னா காலையில போய் அந்த வீட்டுல குடுத்துட்டு அந்த ஆளையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கம்பெனிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சேன். அதோட நானு அந்த உங்களுடைய காலத்துல என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நாளைக்கு நீ சாட்சியா அந்த பொண்ணை கொண்டு வரீங்களா எனக்கு தெரியாதுன்ட்டு நான் இருந்துட்டேன். தூக்கம் வரல, இருந்தாலும் தூங்கி காலைல எழுந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணினே இருக்கும். கதவு தட்ட சாப்பிட்டேன் காலையில் இந்த காலையில வந்து தட்டுறாங்கன்னு பார்த்தா ஐயோ அவளை பார்த்து எனக்கு அப்படி ஆமா ஐயோ எனக்கு வந்தது என்ன ஆச்சுன்னு சொன்னா அவ சிரிக்கிறான். சிரிச்சதுக்குள்ள ஒரு சமாதானம். ஆமா உள்ளவம்மா டீ குடிமான்னு அந்த பிள்ளைங்க டீயை குடிச்சிட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு கட்டி குடிச்சிட்டேன். என்னமா விஷயம் அத சொல்லுமா, சர்ப்ரைஸ் ஆயிட்டாருன்னு. எங்க வீட்டுக்கார நீ சொன்ன மாதிரியே நீங்க போய் கொஞ்ச நேரத்துக்குலாம் எனக்கு பசிக்குதுன்னாரு. பசிக்குதுன்னு சொன்னதை நான் கஞ்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் சொல்லி. அப்போ வந்து இந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் தான், எல்லா தட்டிலையும் ஊற்றி அந்த கஞ்சியை வச்சு எல்லாரும் அதைதான் குடிச்சிட்டு நாங்க படுத்தோம் அப்படின்ட்டு. இன்னொரு கதை இன்னொன்னு இன்னஹலி அம்மான்னு நல்லா இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பொம்பளை கால்ல யான கொலுசு, மஞ்ச புடவை மஞ்ச ஜாயிட்ட கட்டிக்கணும், முகெல்லாம் நல்லா மஞ்சள், முடி நல்லா நீட்டு முடியா, நெத்தில பெரிய பொட்டு, இடுப்புல ஒரு கூடை. சரி, பொம்பளை உள்ள வந்திருக்கா வீட்டுக்குள்ள. ஒரு பாத்துக்கிட்டேதான் இருக்கிறாரா அந்த பொம்பளைய. பாத்துக்கிட்டே இருக்க சொல்ல தலைமாட்டாங்க டக்குன்னு அந்த கூடையை இறக்கி அவர் தலைமாட்டத்துக்கு குப்பையெல்லாம் எடுத்து அந்த கூடையில போட்டுக்கணும். ஒரு வார்த்தை சொன்னாலாம், என்ன இஸ்ரவேலுக்கு நான் என்ன வேலை காட்சியா, இஸ்ரவேலுக்கு நான் வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை திரும்பியே பாக்கலையாம் பாரு. இப்படி உட்காந்துக்கணும் ஏமா ஏமா ஏமான்ற ஏமாவுக்கும் திரும்பல மாமாவுக்கும் திரும்ப அவ்வாறு போயிடுச்சு. உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஆயிடுச்சு. அந்த புண்ணு அவ்வளவு சீக்கிரம் காய ஆரம்பிச்சிருக்கு. பெரிய ஆச்சரியம் இல்ல? ஆமா, ரொம்ப ஆச்சரியம். அப்புறமா என்ன பண்ணுது, இதெல்லாம் வந்து சொன்னா எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. 2 நான் எடுத்து வச்சு நான் அதை எடுத்து அவ கையில குடுத்து, என்ன நீ முதல்ல பிள்ளைங்க சோறாக்கி போடு, அந்த மனுஷன் பழத்தெல்லாம் கொடுங்க, அவரு நல்லா சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லி அந்த மெட்ட நல்லா எண்ணெய் பூசுங்கன்ட்டு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சரி, அப்பதான் ஆண்டவர் என் கூட இருக்காருன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் என் கூட இருக்காரு, ஆண்டவர் கிரிய செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அன்னைக்கு கம்பெனில ஒரு பொண்ணோட குழந்தை கைய கால உடல அழுகுது. அங்கேயே குழந்தைங்க தங்க வச்சுதான் இங்க பெங்களூர்ல எல்லாம் பாத்துக்குவாங்க, குழந்தை இருந்தா விட்டுட்டு வேலை செய்யலாம், அவங்க பாத்துருவாங்க. இந்த குழந்தை அழுவு. அவ என்ன சொன்னா, ஆண்டி ரொம்ப அழுகுது, எனக்கு 1/2 நாள் லீவ் கொடுங்கன்னு கேட்டா. சரி, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்க, தண்ணி எடுத்து வந்து
இத கொண்டு போய் முகத்துல அடிச்சுட்டு பிள்ளைக்கு கொஞ்சம் தண்ணிய குடிக்க குடுத்துட்டு உன் பாலை கூட அவன் தூங்கிடுவான் போனேன். சரி. விளாண்டி காலையில இருந்து கை கால உள்ள அழுவுற அங்க ஆயாலாம் திட்டுறாங்க. இப்போ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஏன்னா ஆள் பத்தல எனக்கு அது தேவைப்படும். அதனால அவ போனா பாரு, போய் அதே மாதிரி சொன்ன மாதிரியே தண்ணி எடுத்து முகத்தை கழுவிட்டு அந்த குழந்தைங்க தண்ணியை குளிப்பாட்டிட்டு அவர் அத்தை சொல்லிட்டு பாலும் குடுத்தப்பாரு புள்ள தூங்கிட்டு. சரி. புள்ள நல்லா தூங்கிச்சு. தூங்க எடுத்து போட்டுட்டு அந்த ஆயம்மா கிட்ட சொல்லியிருக்கான், புள்ள மறுபடியும் எழுந்தா என்ன வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவ வந்துட்டான். லஞ்ச் பெல்ல அடிக்குது, அது வரைக்கும் அந்த குழந்தை செஞ்சுக்கல. அதோட அவ வந்து ஆண்டி போய் சாப்பாடு ஊட்டலான்னு கூப்பிட்டுருக்கா, எழுந்துக்கலாம் அந்த ஆயா தூங்கட்டும் எழுப்பாத, அவன் எழுந்தா சொல்றேன்னு சொல்லுவேன். அவன் என்ன பண்ணிட்டான், போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டான். பேட்சுக்கு வந்து நான் கேட்டேன், என்னம்மா புள்ள என்ன பண்ணுங்க ஆண்டி குடுத்த ஆண்டி அவன் நல்லா தூங்குறான். அற்புதம் எனக்கு அந்த சபையில அந்த கம்பெனில அப்படி ஆண்டவர் அந்த இடத்துல நிறைய காரியங்கள் எனக்கு அந்த இடத்துல நிறைய குடும்பத்தை எனக்கு அற்புதமா அங்க கொடுத்தாரு. இன்னும் நிறைய சாட்சி இருக்குது, அத நான் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பாமா. இவ்வளவு நேரம் நீங்க நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. கடவுள் எப்படி உங்களை நடத்தினாருன்னு சொன்னீங்க, அவர் செய்த அற்புதமான காரியங்களை பகிர்ந்துட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் கேட்கணும். நீங்க சொன்ன இந்த சாட்சியிலேயே எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நான் கண்டிப்பா அந்த கேள்விகளை கேட்கும் போது நீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேம்மா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச்மா. ओके माँ, थैंक्स माँ, गॉड ब्लेस यू माँ। वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।